இரண்டாவதாக அதே காரியத்தில் முதலாவது காரியத்தில் டைட்டன் யுவர் டங். உங்கள் நாவை அடக்கி பேசணும். நம்ம நாவை என்ன பண்ணணுமா? பேசணும். ஸ்லோ டு ஸ்பீக். ஸ்பீக் தான், பேசாம இருக்கக்கூடாது. இது முக்கியம், கவனிங்க. எங்க பேசணுமோ அங்க பேசணும், எங்க பேசக்கூடாதோ அப்போ ஸ்லோ டு ஸ்பீக் தான். ஸ்லோவா பேசணும், ஆனா எங்க பேசணுமோ அங்க பேசணும், எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். பேசாம இருக்கக்கூடாது. நான் ஒரு விஷயத்த கண்டிக்காம இருந்தேன்னா அவங்க தப்புக்கு துணை போறேன். நான் பின்னாடி வரேன் அதை குறிச்சு. நான் ஒரு விஷயத்த, இப்போ ஒரு அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த அநியாயத்துக்கிட்ட நான் நின்றுகிட்டு இருக்கிறேன். 2 பேர் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, நான் நடுவில் நின்றுகிட்டு இருக்கிறேன். அங்க யாருக்கிட்ட நியாயம் இருக்கு, யாருக்கிட்ட நியாயம் இல்லை, யாருக்கிட்ட சரியான பாயிண்ட் சொல்றாங்க, யாரு சரியான விஷயத்தை சொல்லல அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும். அப்படின்னாலும் நான் கரெக்டா அங்க என்ன பண்ணணும்? பேச வேண்டிய இடத்துல பேசணும். அதே சமயத்துல எப்படி பேசணும்? நாவை அடக்கி பேசணும். யா காவாராயினும் நான் காக்க. எதை காத்துக்கிறீங்க இல்லைங்களோ, நாக்க காத்துக்கணும். சொல்லமா டைட்டன் யுவர் டங். இது சில டைம்ல உள்ள இருந்துகிட்டே வேலை பண்ணும். நாக்கு வெளியே தெரியாது, ஆனா உள்ள இருந்துகிட்டு பண்ற வேலை வெளியே எவ்வளவு பிரச்சனை கொண்டு வரும் தெரியுமா? நாக்கு நாக்கு எதுக்கு கொடுத்துருக்காரு? நாக்கே இல்லைன்னு சொன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை சரியா செரிமானம் பண்ணி நம்ம அரைக்கிறதுக்கு இது இது இல்லை இல்லை இருக்காம போயிடும். சலைவா உண்டு பண்ணோம். நம்ம அந்த இந்த கிரைண்டர்ல ஒரு கல் ஓடிக்கிட்டு இருந்தாலும் ஒன்று தள்ளிக்கிட்டே இருக்கணும் நம்ம. அது மாதிரி இது நாம சாப்பிட்றத நாக்கு இந்த நாக்கு உள்ள போய் எல்லா பக்கமும் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது உள்ள இருந்துகிட்டு வேலை நம்ம வயிற்றுக்கு நல்ல வேலை பண்ணாலும் வாழ்க்கைக்கு சில சமயத்துல தேவையில்லாத வேலை தான் பண்ணுது. அப்போ டைட்டன் யுவர் டங். நாவை அடக்கி, நாவை கட்டுப்படுத்தி, இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா நாவை கவனமாய் நம்ம யூஸ் பண்ணணும். அது ஒருத்தரை வாழ வைக்கும், ஒருத்தரை சாகடிக்கும். ரத்தம் இல்லாம கத்தி இல்லாம ஒருத்தனை போட்டு தள்ளிவிடும், ஒருத்தரை முடிச்சு விட்டுடும். நெல் அல்னா கொட்டிடலாம், சொல்ல அல்னா கொட்டிட முடியாதுன்னு பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. இப்படிதானே? ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். அப்ப நாக்கு ரொம்ப அவசியம். ஏதா பேசினாலும் 2 தடவை 3 தடவை யோசிக்கணும். சில சமயத்துல நான் சில வீடுகளில் கவனிச்சுக்கிறேன், அந்த சாவு வீட்டில் கவனிச்சிருக்கிறேன். யாரோ இறந்து போயிடுவாங்க, நம்ம தனியா பேசுறது வேற. அப்போ அந்த இடத்துல ஏற்கனவே அந்த குடும்பங்கள் துக்கமா இருக்கும். அந்த துக்கமா ஒருத்தர் இழந்துட்டோமேன்ற அந்த அந்த வலியில வேதனையில தாங்க முடியாத துயரத்துல கண்ணீர்ல இருக்கிற சமயத்துல நம்மால் போவாரு, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுவாரு. போய் என்ன தெரியுமா பேசுவாங்க? ஏன் இவங்க கவனிக்கல, இவங்க விட்டாங்களோ? சொல்லுமா டைட்டன் யுவர் டங். கொஞ்சம் நாவை அடக்கி கண்ட்ரோல்டா பேசணும். அப்போ என்ன நடக்கும்? மனசுக்குள்ள அவ்வளவு வேதனை உண்டாகும், வலி உண்டாகும். அந்த வார்த்தை அவங்க வாழ்நாள் முழுக்க ஒரு குற்ற மனசாட்சியோடு வாழ்ந்து, ஐயோ ஒருவேளை நான் விட்டுட்டனோ, ஒருவேளை நான் பார்க்கலையோ, ஒருவேளை நான் கவனிக்கலையோ, ஒருவேளை நான் ஞானம் இல்லாம விட்டுட்டனோ, எப்படியெல்லாம் போகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இடம் பொருள் ஏவல். So let your words reflect your maturity level. என்னுடைய முதிர்ச்சியின் அளவை மெஷர்மெண்ட்டை கவனிக்கட்டும், அந்த லெவலை கவனிக்கணும். நீதிமொழிகள்ல ஆண்டவர் சொல்றாரு, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறானா, தன் உதடுகளை விரிவாய் துறக்கிறவனோ கலக்கம் அடைவானா. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க சாலமன். அதே நீதிமொழிகள்ல சொல்றாரு, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறானா. அல்லேலூயா.
கொஞ்சம் டைட்டாக வச்சுக்கணும். பேசுகிற இடத்துல பேசிடணும், ஆனால் பேசக்கூடாதுன்றதுல டைட்டாக வைக்கணும். எதை பேசணுமோ அதை அழகாக பேசணும். எதை பேசணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. எனக்கு எதிராக பிரச்சனைன்னு சொன்னால் வெளியிலேருந்து யாரும் இல்லை, என் வாய் தான், என் நாக்கு தான். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, இவன் வாயாலே வண்ணங்கட்டு போவான்டா. அப்படின்னா என்ன, இந்த வாயாலே தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கலரு தெரிஞ்சிடும், நம்ம யாருன்னு தெரிஞ்சிடும். அதான் let your words reflect your maturity. மரணமும் ஜீவனும் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். சங்கீதத்தில் சொல்றாங்க, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து. அப்ப எவ்வளவு பெரிய விஷயத்தை பேசுறாரு பாருங்க. நாவினால் கூட பாவம் செய்யக்கூடாது, இதனால நான் எதனா செஞ்சேன்னா அது பாவத்திற்கு யோசிக்கிறார் பாருங்க. துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். பா, என்ன பவர்ஃபுல் வேர்டு பாருங்க. அவங்க பேசட்டும், முடிஞ்ச அளவுக்கு நான் கட்டி வைக்கிறேன் என் வார்த்தையை. என்னதான் பேசிட்டு போறானோ பேசட்டும், கட்டி வைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. என்ன வார்த்தை, நிறைய பேசிட்டோம், ஆனா ஒரு இடத்துல நம்மளை புடிச்சிருவான். நீ அதை சொன்னியே, இவ்வளவு பேசணும்ல, அதெல்லாம் தெரியாது, நல்லதெல்லாம் தெரியாது, சொற்கள் மிகுதியா இருக்கும். கவனிக்கிறீங்களா? நிறைய பேசியிருப்போம், நல்லது பேசியிருப்போம், 100 வார்த்தை நல்லது பேசியிருப்போம், அதுல 99வது வார்த்தை ஒண்ணு பேசியிருப்போம் பாருங்க, அதுல ஒரு தப்ப கண்டுபிடிப்பாங்க பாருங்க. தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. எனக்கு எவ்வளவு அழகா கத்து கொடுக்கிறாரு பாருங்க. நீதிமொழிகள்ல சொல்றாரு, தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான். அதனால புலம்பிக்கிட்டே திரிகிறன்னு வச்சுங்களேன், திட்டிக்கிட்டே திரிகிறோம், அந்த திட்டிக்கிட்டே திரியறதுல அவனே வாய் விட்டான் பாரு, அவனை ஓடிட்டான் பாரு. புரியுதுங்களா? இதுதான் அவ்வளவு அழகா சொல்றாரு. எங்கேயாவது ஒரு இடத்துல ரகசியத்தை வெளியே விட்டுருவோம். அதனால கொஞ்சம் அளவோடு பேசலாம், கொஞ்சம் மெஷர்மெண்டோடு பேசலாம். அதெல்லாம் உன் உதடுகளினால் அலப்புகிறவனோட கலவாதே. இதை கொஞ்சம் கவனிச்சுங்க, நேரம் இல்லை நமக்கு, சீக்கிரம் முடிக்கலாம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப தலைப்புக்குடைய ஆழம் புரியுதுங்களா? இந்த செய்தியின் தலைப்பினுடைய ஆழம் புரியுதுங்களா? கணக்கு ஒப்புவிக்கணும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். என்ன வார்த்தை? அப்ப வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு, இந்த வார்த்தைக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்ல. கடைசியா வசனம் சொல்றேன், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். இதை அடக்காம நான் பரிசுத்தவான், நான் பாஸ்டர், நான் அது. சில பாஸ்டருங்க பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே டைரக்டாவே திட்டிடுவாங்க. எழுந்துரு நில்றா, இப்பயே எழுந்து, ஏன் லேட்டா வந்து, அடுத்த வாரத்தில் லேட்டா வரக்கூடாது. எங்க 100 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, நானே பார்த்துக்கிறேன். எழுந்து அடுத்த வாரத்தில் வரக்கூடாது, அதை ஏன் பண்ற, இதை ஏன் பண்ற, அடுத்த வாரத்தில் வரக்கூடாது, அடுத்த வாரத்தில் ஒழுங்கா ட்ரெஸ் போட்டு வா. என்ன எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு நவீன நாவு தெரியுமா உங்களுக்கு எதுன்னு? நான் ஒரு நாக்கு கண்டுபிடிச்சிருக்கேன், நவீன நாவு. நம்ம வீடியோ உங்களுக்கு கீழே போடுறாங்களே காமெண்ட்ஸ், போன வாரம் நீங்க ஏன் துப்பட்டா போடாம பாடுறீங்க,
இதே வார்த்தையை வெளிநாட்டில் இருக்கவங்க சொல்லுவீங்களா? சரி, நீங்க வெளிநாட்டில் போய் ஊழியம் பண்ணுவீங்க, நீங்க சொல்லுவீங்க. அப்ப வெளிநாட்டில் ஊழியம் பண்றவங்களா ஊழியக்காரங்க இல்லையா? என்னையா நடக்குதுங்க? நவீன நாவு நம்ம வீடியோக்கு கீழே போடுற காமெண்ட்ஸ் தான். ஏன்னா இங்கிருந்து தானே போடுறோம், புலம்பிக்கிட்டே போடுறோம்ல. ஸோ அதை கவனிக்கணும். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க அறிவாளி தானே. தன் வார்த்தைகளை அடக்குகிறான்.